மக்கள் தலைவா. இதான் இந்த வாரத்தில் உள்ள மிக முக்கியமான திரைப்படங்கள் ஒன்று. என்னங்க கதை என்னங்க? அதாவது வேலை வெட்டி இல்லாமல் இந்த குட்டி சுவத்துலேயும் இந்த பைப்படி இந்த மரம் கடத்தரு இதில் ஓசிடி பிடிக்கிறது, ஓசி பேப்பர் படிக்கிறது, அப்புறம் உட்காந்துக்கிட்டு வெட்டி போகிற எவனாவது வரானான்னு தழுவி அண்ணனுக்கு ஒரு டீ சொல்லிட்டான், தம்பி அண்ணனுக்கு ஒரு பேப்பர் வாங்கி விட்றா, இப்படியெல்லாம் படிச்சுக்கிட்டு ஒரு பார்த்து வாங்கிட்டு இருப்பாங்கல்ல. இவங்களுக்கு ஒரு போராட்டம் வேண்டும். ஊரில் ஏதாவது பிரச்சனைனாக்கா இவனை எடுத்துக்கிட்டு ஒரு அமைப்பு மாதிரி பண்ணிகிட்ருக்கிறது. இப்படி ஒரு பர்சன் யார்? ரவிமரியா. அவர் நண்பருக்கு டியூ கட்டுறதுக்கு காசு இல்லை, என்ன சரி அதுதானே அப்படின்னு ஒரு போராட்டத்தை அறிவிச்சு விட்டாங்க. போராட்டத்தை அறிவிச்சு விட்டாக்கா ஏழைப்பாலை மக்கள் ஏதாவது நம்மளுக்காக ஒரு நிவாரணம் கிடைக்காதுன்னு அலைஞ்ச நேரத்தில் எரியிற வீட்டில் எண்ணெய் தூக்கி கொடுத்தாச்சுன்னு வச்சுங்க, அது எப்போதும் கூடுவார்கள். நிறைய கூட்டத்தை சேர்ப்பது தான், ரசிகர்களை சேர்ப்பது போல் கூட்டத்தை சேர்ப்பது தான் முதலீடு அவர்களுக்கு. மைக் செட்டெல்லாம் வாங்கி எல்லாத்தையும் டொனேஷன் வாங்கி இங்கே பண்ணிடுவாங்க. அப்போ கூட்டத்தை பார்த்தோன்னே இவங்களை எப்படி பயன்படுத்தலான்னு இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் பெரிய பணக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க, முடிவு பண்ணுவாங்க. அவர்களை இவரை இன்டெக்ட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு தேவையான பண காசு கொடுக்க வேண்டியது, வசதி வாய்ப்புகள் செஞ்சு கொடுக்க பண்ணிவிடுவாங்க. அப்படி ஒரு கதை தான் அது. ராதாரவி அவர் கார்ப்பரேட்டுடைய முதலாளியை அந்த மாதிரி இருக்கிறாரு. அவர் இவரை அடாப்ட் பண்ணுறார். அப்போ மக்கள் கூட்டம் சேர சேர நிறைய விஷயங்கள், நிறைய பேர் மிரட்டுறது உருட்டுறது, அது அப்படியே கட்சியாக போய் கொண்டிருக்கிறது. இதில் என்னாச்சுன்னாக்கா, இதில் யார் இவருடைய முடிவு என்னங்கிறது, இவர்கள் திட்டமிட்டு எடுத்தார்களா, எடுக்கப்பட்டு திட்டமிடப்பட்டதா, டப்பிங்களை மாற்றினாங்களா, ஏன்னா இப்போது நடந்துருச்சு. ஏன்னா ஒரு மக்கள் செல்வாக்கு மிக்கதை அவர்கள் அது செய்யவில்லை. இன்றைய முதல்வர் அது செய்யலை. கிட்டத்தட்ட அவர் மனசில் வச்சு செய்யவில்லை. ஏதோ ஒன்று அண்மை காலத்தில் நிறைய அரசியல் படங்கள் ஒரு போல் செஞ்சுருக்காங்க. அது காக்க உட்கார பணம்பழம் விழுந்ததுன்னு ஒரு பழமொழி இருக்குது. அந்த பழமொழி பண்ணிட்டாங்க. இதில் என்னாச்சுன்னா, இதில் நடிகர்கள் பார்த்தோம்னா அவர் நாஞ்சில் சம்பத்தும் அவரை நடிக்க வச்சுருக்காங்க. அது அப்போ நடிச்சிருக்கலாம். இப்போ ஒரு கட்சியெல்லாம் மாறி வரும்பொழுது அவர் நல்ல ஒரு அரசியல்வாதியோடைய ஷிஃப்ட் ஆகக்கூடிய, கொள்கை ஷிஃப்ட் ஆகக்கூடிய அரசியல்வாதியை பண்ணியிருக்காங்க. பழக்கற்பையா கருணாநிதியை மனசில் வச்சுக்கிட்டு தான் பண்ணப்பட்டது. அது எப்போதும் கருணாநிதியை மனசில் வச்சுட்டா அவர் பழக்கற்பை தான் சூட்டபிள். இந்த குசும்பு வார்த்தைகள், அப்புறம் புத்திசாலித்தனம் பதில் சொல்கிறது. ஏன்னா அவருடைய சிந்தனை ஃபுல்லாக எப்போ பார்த்தாலும் ஊரான ஏமாத்திரம் தான் முழு நேர தொழிலாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு பழக்கற்பையாக போட்டிருக்காங்க. அது மாதிரி பைல்வான் ரங்கநாதன் அவர் பெண்களை அவ்வளோ கேவலமாகவும் தகவல் யோகிங்கிற இப்போ கேரக்டரில் போட்டு அவர் தனிப்பட்ட முறையில் வதைக்கணுங்கிறப்ப நல்ல அடையாளத்தை காமிச்சு உட்கார வச்சிட்டாங்க. அது யோகிங்கிற பேரில் ப்ரெஸ்ஸு கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணி அவரை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தாப்புல இதில் இயக்குனர் ராம்தேவ். அவர் அன்றாடம் பேப்பர் படிக்கிறவர், அன்றாட செய்திகளை நியூஸ் சேனலை பார்த்தாலே நிறைய கதைகள் கிடைக்குங்கிறத பண்ணதில்லை. அவர் அனுபவித்து பண்ணியிருக்கிறார். யாருனால அந்த ரோட்லலாம் பார்த்தா திடீர்னு பார்த்தா அதை கடையிறாமா, யாரான்னு பார்த்தா அந்த உள்ளூர் புறம்போக்கு நாயாக இருக்கும். அது மாமூல் ராமா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாரு. ஒளிப்பதிவு கார்த்திகேஸ் தயா. ஆமாம், அது ஒரு அரசியல் படம் அரசியல் படமாக இருக்க வேண்டும். அது எந்த டீவியேஷன்ஸ் வந்துடக்கூடாதுங்கிறதுல கேமராமேன் எழுத்தை காட்சிகளாக மாத்திரத்தில் தெளிவுபடுத்தி. இசை துளசிராமன். அது காமெடி இசையை ஃபிட்டின் பண்ணுறது, ஒரு நிறைய இந்த சாங்ஸ் எல்லாம் கொடுக்கும் பொழுது அந்த யார் இந்த பொது நல்ல சேவகர்னு வந்துடுவாங்க ஊரில், அந்த மாதிரி இதை கொடுக்கும்பொழுது நல்லா செஞ்சுருக்காங்க. இது மொத்தத்தில் சமகால அரசியலை புட்டு வைக்க முயற்சித்த ஒரு சின்ன பேனான்னு வச்சுக்கலாம். அவ்வளோதான். கத்திரிக்கோள் வைக்கலாம், புட்டு வைக்கலாம், வெறுங்கையில் வைக்கலாம், பார்க்கலாம், குடும்பத்தோடு பார்க்கலாம், மகிழ்ச்சியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் மேட்டர் பார்க்கலாம்.